தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எரிசக்தி துறை அமைச்சர் நிர்மல்குமார் இந்த சம்பவம் அமித்ஷா அவர்களோடு முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்ததுக்கு பிறகு நடந்ததுக்கு இந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, எங்களுடைய முதல்வர் சொன்னது யார் பிரதித்துவம் குறையக்கூடாது, அது தமிழ்நாடாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படியே இருக்கணுங்கிறது தான் அந்த வார்த்தையில் அவர் சொன்னாரு. எங்களை பொறுத்தவரை இப்பொழுது நாங்கள் சொல்வது நோ டீலிமிட்டேஷன் தான். 543 இடங்கள் அப்படியே இருக்கணும். அது எந்த வகையில் மாறினாலும், எந்த வகையில்னா இப்ப நீங்க 50% கொடுத்து மாறி அப்புறம் திருப்பி மக்கள் தொகையை கணக்கெடுத்து பண்ணி அப்புறம் மாறினாலும் தென்னகம் என்ன ஆகும் சொன்னா, இன்னைக்கு உதாரணமா 5-2 இருக்குன்னு வச்சுங்க, 5-2 தென்னகம். அது என்ன ஆகும் சொன்னா அவங்க 10,000 நம்ம 4,000. ரொம்ப பேருக்கு என்ன பொருள் புரியல, நீட்டு ரத்து ஒண்ணுதான், நீட்டு விளக்கம் ஒண்ணுதான். எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு ரத்து, எங்களுக்கு ரத்துங்கிற வார்த்தை அது ஒரு அரபி வார்த்தை. அது இந்தி உருது இந்தியில மாறி தமிழுக்கு வந்து ரத்துனா விளக்குன்னு அர்த்தம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இல்ல எங்களுக்கு அரபி தெரியாது. உங்களுக்கு தெரியாதனால சொல்ல வரேன். ரத்துங்கிற வார்த்தை அரபியில தூகது மின் அக்னியாயும் துரத்து அலா ஃபுகராயும் சொல்லி ஜக்காத்தை பத்தி சொல்லும்போது வரும். எப்படி வரும்னா, உங்க ஊர் செல்வந்தன் ஜக்காத்தை வசூல் பண்ணி ஏழை வரி வசூல் பண்ணி உங்கள் ஊர் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்ன விஷயம். அந்த ரத்துங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாரம் தந்தேன். இப்ப திரு நிர்மல்குமார் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் இறுதி தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கோர்ட்டுக்கு போனேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பா உயர்நீதிமன்ற தீர்ப்பா, தீர்ப்பு என்பது எது கடைசியா வருதோ அந்த அர்த்தத்தில் சொல்றேன். கடைசியா வருது தீர்ப்பு இருக்கு இல்லையா, பெரிய நீதிபதி கூட எங்கே இருக்கலாம். ஆனா அந்த தாவேகாவுடைய கட்சியினுடைய இறுதி தீர்ப்பு என்பது நோ டீலிமிட்டேஷன். அந்த 543 அதிகமாயிடக்கூடாது. அதிகமா எந்த வகையில் ஆனாலும், மக்கள் தொகையை வச்சு ஆனாலும் 50% வச்சு ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு கேடு, தென் மாநிலங்களுக்கு கேடு. இதுதான் தாவேகாவுடைய நிலைமை, அதுதான் காங்கிரஸ் உடைய நிலைமை. நீங்க மீண்டும் சொல்றேன், அவர் சொன்னதுடைய விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு. ஒளிப்புரை விரிவுரை எல்லாமே வந்துருச்சு. மீண்டும் சொல்றேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் அப்படியே தொடரணும்.